2026 யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. அதனால் திமுக தான் 2026 ஜெயிக்க போகுது. பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கரூர் சம்பவம், அதை ஒட்டி விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வாக இன்னைக்கு கரூரில் இருக்கக்கூடிய அந்த எல்லா மக்களும், பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு நேரடியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல். நேரடியாக கரூருக்கே போயிருக்கலாமே, திருச்சிக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பலருடைய விமர்சனம். இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பல நபர்கள், பல அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராம்சார் அப்படிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தை சுற்றி என்னப்பா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மக்களுக்கு அது தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியான டீட்டெயில்டு காணொலி எல்லாமே பதிவு செஞ்சுருந்தாங்க. ஒரு 3 நிமிட காணொலி அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய தமிழ் பக்ஷம் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிய வரும். எதிர்க்கட்சிகளான அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அமமுக போன்றோர் அறப்போர் வெளியிட்ட திமுக அரசின் ராம்சார் பள்ளிக்கரணை சதுப்பு நில ஊழல் குறித்து பத்திரிகை செய்தி வெளியிட்டு இந்த முறைகேட்டிற்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். நடவடிக்கை கோரியுள்ளார்கள். இனியாவது தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அறப்போர் இயக்கம். காட்சி ஊடகத்தில் ஏன் இன்று வரை மைக் நீட்டி திமுக அமைச்சரையோ, முதலமைச்சரையோ, துணை முதலமைச்சரையோ இந்த ராம்சார் பிரிகேட் கட்டுமான அனுமதி குறித்து கேள்வி எழுப்பவில்லை? ஏன் புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி டிவி போன்றோர் இந்த ஊழலில் விவாதம் நடத்தவில்லை? வெள்ளத்தில் பாதிக்கப்படும் மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி உங்கள் மனசில் நான் விதைத்திருக்கிறேன். 3 நிமிட காணொலியை இது பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நான் போடும்போது அதை பார்த்த பிறகு தான் இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். பிரதமருக்கு மிரட்டல் விடுத்த விசிகாவினுடைய ஒரு நிர்வாகி இருந்தார் தெரியுமா? பிரதமர்காரம் மறிங்கப்பா, எங்கள் தலைவர் அப்படியே நடந்தாதான் இங்கே தீபாவளிலாம் நல்லபடியாக நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா ஒரு நிர்வாகி. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. என்ன சார், திமுக உங்களுடைய கூட்டணி கட்சி விசிகா மீதே வழக்கா? அதுவும் பிரதமர் அவர்களை பேசினதுக்கெல்லாம் வழக்கா? உங்களுக்கும் சங்கி பட்டம் கெட்டிடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன துணுக்கு செய்தியை மட்டும் நம்ம திமுகவுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு எதிராக அவங்க நிறைய பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. விசிகா கொடி கம்பத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? திமுக தான். திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான், அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான். திமுகவினுடைய கொடி கம்பத்தை பிடுங்கி எறிவது யார்? இதுவும் அவங்க தான். திமுக மீது விமர்சனம் வைக்கக்கூடிய பல நபர்களுக்கு முட்டுக் கொடுப்பது யார்? விசிகா. ஆனால் விசிகா ஏதாவது சொல்லிட்டா அவங்க மீது வழக்கு பதிவு செய்வது யார்? அது திமுக. என்னவைக்கு 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி ஒன்றுடன் ஒன்றாக இருப்பார்களா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கார். ஏகப்பட்ட மீடியாக்களில் விசிகா, திமுக இவங்களுடைய கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப நாள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கார். மனுஷன் அவர்கிட்ட வர்ற பாலை அப்படியே பைபாஸ் பண்ணி அடுத்த நபருக்கு கொடுத்து விட்டார் போல. உங்கள் கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு கேட்டவங்க கிட்ட, அவங்க கூட்டணி நிலைக்காதப்பா, அதை போய் பாருங்கப்பா, எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? வேற லெவல் சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கரூர் விஷயம், கரூரில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து. அது விபத்து அப்படின்னு சொல்கிறதா இல்லை அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐ நீ விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஆனாலுமே அங்கே நடந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து யாருமே வெளிவரவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால் பாதிப்படைந்த குடும்ப உறுப்பினர்களை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு இன்றைக்கி சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. ஏகப்பட்ட பேர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்த்துருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆனாலும் விஜய் அவர்களுக்கு போதுமான அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னும், அந்த அனுமதி கிடைத்திருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் பெரிய அவப்பெயர். ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இன்னொரு பாதிப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் அவர் தனியார் இந்த மாதிரி விடுதியில் வச்சு சந்தித்து கொண்டார்.
மக்களுடன் மக்களாக அங்கே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நான் இருக்கேன். என்ன சம்பவங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நல்லது துக்க காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு குடும்ப உறுப்பினராக நான் இருப்பேன்னு சொல்லி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததாகவும், ரொம்ப பெரிய அளவில் கண்ணீர் மல்க அவருடைய ஒட்டுமொத்த அரவணைப்பும் அந்த மக்களுடன் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஜஸ்ட் சொல்லப்பட்டது மட்டும்தான் தவிர அங்கேருந்து ஒரு ஃபுட்டேஜோ இல்லாட்டி வீடியோவோ இல்லை அவங்க இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. நாளைக்கே கண்டிப்பாக நம்முடைய மீடியாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யார் யார் இந்த மாதிரி விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் பேட்டிலாம் எடுப்பாங்க. அந்த பேட்டிகள் வெளியாகும் போது தான் விஜய் அவர்கள் என்ன பேசினார் என்ன பேசவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இல்லை விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், ஏங்க உண்மையிலேயே கரூருக்கு போகிறதுக்கு விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியலை. இதை பற்றி உறுதியாக தமிழக வெற்றி கழகமும் அவங்களுடைய அறிவிப்பு எதுவுமே கொடுக்கல. எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு கிடைக்கல, நாங்கள் ஏன் இங்கே வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இல்லாட்டி இந்த மாதிரி நட்சத்திர விடுதிக்கு கூப்பிட்டு வந்தோம், இது எதுவுமே தமிழக வெற்றி கழகத்தால் ஒஃபிஷியலாக அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு இல்லாமல் ஒரு பெரிய கேப் மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இதை செய்யலை இப்படிங்கிற எந்த விஷயத்துக்குமே சரியான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஈவன் அங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்க வழியாக இங்கே தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 0 செய்திகள் மட்டும்தான் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. ஸோ அஃபிஷியலாக அந்த கட்சி ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லாமல் மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி மக்கள் உணர்வார்கள்? எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை ரொம்ப பெரிய அளவில் அரசியலாக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, விஜய் அவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை பற்றி பரப்புரை செய்யும்போது அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டியதும் அதற்கான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியதும் தமிழக வெற்றி கழகம் தான். பட் இன்னும் அவங்க மௌனமாக இருப்பது மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு குட்டி நெகட்டிவ் மார்க்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை விஜய் அவர்கள் நான் இந்த வாரமே வெளியில் வந்துடுவார், வெளியில் வந்து மக்களுடன் மக்களாக பேசுவார், அந்த டைம் நிறைய உண்மைகளை பேசுவார் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. இந்த சிபிஐ விசாரணை மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்களுடைய இந்த விசாரணையினுடைய கண்காணிப்பு குழு அப்படிங்கிறதும் இதை ரொம்ப பெரிய அளவில் கண்காணித்து வருவதால் விஜய் அவர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியோ இல்லாட்டி அடுத்த இந்த வழக்கை பற்றியான பெரிய அளவு டிஸ்கஷனில் ஈடுபடுவார் அப்படிங்கிறத நாம் நம்ப வேண்டாம். கேட்டால் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, எனவே இவ்வளோதான் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருவாங்க. எது எப்படி இருந்தாலும் கரூர் சம்பவம் இன்னும் பல டிபேட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோ நடத்த அரசு அனுமதி மறுப்பது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இருக்கிறது. 10 நாட்களுக்குள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு SOPயை வகுத்து அளிக்க வேண்டும், இல்லையெனில் நாங்களே உத்தரவு பிறப்பிக்க நேரிடும். கரூர் டிராஜடி தொடர்பான வழக்கு விசாரணையின் போது திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. எதிர்க்கட்சிகளை எப்படியாவது முடக்கிவிடலாம் என்று எண்ணிய திமுக அரசுக்கு நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை குட்டு வைத்துள்ளது அப்படிங்கிறத அதிமுகவினுடைய ஐடிவிங் இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். என்னதான் நீங்கள் கரூர் அந்த ட்ராஜடியில் நடந்த பல விஷயங்களை மறைக்க நினைத்தாலும் அதை மறைக்க விடாமல் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இப்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, திமுகவுக்கு எதிராக உண்மையிலேயே அந்த வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் இப்போது பேசக்கூடிய மிக முக்கியமான பேசுபொருள். இங்கே யார் பெரிய அளவில் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத விட யார் தவறு செய்திருப்பதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் மக்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாத்துலேயுமே திமுகவினுடைய பெயர் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் கரூர் ட்ராஜடிக்கான அந்த வழக்கு விசாரணை இல்லாட்டி அது சம்பந்தமான ஏகப்பட்ட செய்திகள். இது அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இன்னும் சூடுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ட்வீட் பார்த்தாதான் நம்ம வீட்டுக்குள்ளே வருவார், இல்லாட்டி இந்த ரோடை சரி பண்ண வருவாங்க, எனவே நம்மலாம் ட்வீட் போடணும். அதுவும் லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் ஒரு லொக்கேஷனை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இடம் ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது, இந்த ரோட்டில் தண்ணீர் வடியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்துச்சு என்றால் நீங்கள் ட்விட்டருக்கு வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, GPS எனேபிள்டு கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க, இல்லாட்டி வீடியோ எடுங்க, அதை ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அறப்போர் இயக்கம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ட்வீட் பார்த்தால்தான் வருவார்களாம். ஆமாம், கொளத்தூர் MLA யார், அவர் இதை பார்த்து வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவர் வந்தால் நல்லா இருக்கும். முன்கூட்டியே அனுமதி, தலைமை நீதிபதி பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் முன்பு தான் அனுமதி வழங்கப்பட்டது. தாவேகாவுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் முன்பு தான் அனுமதி அப்படிங்கிறதே வழங்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே அனுமதி அளித்திருந்தால் கரூர் அசம்பாவிதம் நடந்திருக்காது. எங்களுக்கு ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். சில கட்சிகளுக்கு நிபந்தனைகளையே விதிப்பதில்லை, எங்களுக்கு பாரபட்சம் பார்க்கப்படுகிறது. தாவேகாவின் இந்த வாதத்தை கேட்ட தலைமை நீதிபதி எல்லா கட்சிகளுக்கும் முன்கூட்டியே அனுமதி வழங்க வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்தல்.
புரியுதா? முன்னாடியே நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். எந்த இடத்துல க்ரௌடு வந்திருக்கும், எந்த இடத்துல க்ரௌடு ரொம்ப பெருசாக இருந்திருக்கும், எந்த இடத்துல இது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதிவேலைகள் இருக்குது அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகம் மறுபடியும் நீதிமன்றம் முன்பாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த உண்மைகள் எல்லாம் வெளிவருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஏராளமான அரசியல் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகுது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.